ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பத்மாவதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு ஐடிஐ முடிச்சிருக்காங்க. அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. இவங்களுடைய தங்கை டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தாங்க. இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது திருமணமாகி மனைவி இல்லாதவங்களாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 30 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வாங்க. என்னோட பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு டிகிரி முடித்து ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கிறதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா லதா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் வியாபாரம் நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க குத்தகைக்கு ஒரு 2 ஏக்கர் ஓட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறதுனால விவசாய குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாங்க. இவங்களுடைய அண்ணாவும் இவங்களும் சேர்ந்தால் விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கு வரக்கூடியவர் திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வரக்கூடியவருக்கு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா குடிப்பழக்கம்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.